இறைவன் சொன்ன வேலையை விட்டுட்டு வேறு வேலையை பார்த்தா இறைவனுக்கு கோவம் வருமா வராதா? உதாரணம் சொல்கிறேன். நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். பிள்ளைங்க போய் படிக்கணும்னு அனுப்புகிறோம். படிக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். ஏதோ வேறு வேலை, என்டர்டைன்மெண்ட், அது நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா? கண்டிப்பாக பிடிக்காது. வி டேக் லாட் ஆஃப் ஆக்ஷன்ஸ், வி கிவ் அ பனிஷ்மெண்ட். அது மாதிரி இந்த உலகத்துக்கு மனிதனை அனுப்பிய நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான், நாம் இந்த உலகத்துக்கு உங்களை அனுப்பிச்சது ஒரே நோக்கம், நான் உங்களை படைத்த இறைவனை வணங்குவதற்கு. வேறு பெரிய நோக்கமே கிடையாது. மிச்சம் எல்லாமே என்னது? தேவைகள். இந்த உலகத்தில் நம்ம சாப்பிட்றது, வேலை பார்க்குறது, சம்பாதிக்கிறது எல்லாமே நீடு, நாட் த ரீசன் ஃபார் லைஃப். பட் த ரீசன் ஃபார் லைஃப் இஸ் டு ப்ரே த கிரியேட்டர். ஸோ ஃபைண்ட் யுவர் கிரியேட்டர் அண்ட் ப்ரே. அதுதான் நோக்கம். அதை விட்டுட்டு வேறு வேலை பார்த்தா உண்மையிலேயே உங்களுடைய உயிர், என்னுடைய உயிர் யார் கைவசம் உள்ளதோ அவனுக்கு கோபம் வருமா வராதா?